இந்தியாவோட வெல்னஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 77% இந்தியன்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது நம்ம பார்க்குற எவ்ரி தேர்ட் பர்சன் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். அண்ட் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட எடுத்த சர்வேல அவங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்குது, அதாவது பதட்டம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வராமல் பார்த்துக்கிறது, அப்படியே வந்தாலும் எப்படி நம்ம இதுலேருந்து வெளில வர்றது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கமலேஷ் சித்து. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னே எனக்குள்ள சில கேள்விகள் தோணுச்சு. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேச கரெக்டான ஆள் தானா அப்படின்ட்டு. ஏன்னா நான் யூஸ்வலி ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன்னா அது சம்மந்தமாக நான் நெட்டில் படிப்பேன், இல்லைனா அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட நான் டைரெக்டாக பேசி அது மூலியமாக தான் நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை இது ஒரு மென்டல் இல்னஸ். அதனால தான் மென்டல் ஹெல்த் பற்றியும் செல்ஃப் க்ரோத் பற்றியும் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க யூடியூபர் பஷித் ராஜா அவங்கள நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பஷித் ராஜா அவங்க கிட்ட இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. ஹாய். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ நிறைய பேர் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்மளுடைய தலைமுறைக்கு தான் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றத கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய முந்தைய தலைமுறைக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றின ஒரு கான்செப்டே இல்லை, அவங்க ஏதோ ஒரு பெரிய சீரியஸாகவே எடுத்ததில்லை. அந்த சேம் நோட் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னதை விட இப்போ எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மக்களுடைய எண்ணிக்கை இங்கே நிறையா அப்படியே ஆகிட்டே வருது. முந்தைய தலைமுறையில் அந்த வேர்டு இல்லாதனால அவங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணலையோ அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம இளைஞர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஏன் இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் தான். நிறைய வேலை இருக்குது, நம்ம பிடிச்ச வேலை அதை பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம பிடிக்காத ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் நிறைய ப்ரெஷர் வருது. டாஸ்க் இருக்குது, டெட்லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது ஒரு ரிலேட்டடான ப்ரெஷர். ரெண்டாவது மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அவங்களுக்கு இந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதில் வெளியில் போய் மற்றவங்க கூட பேசணும், மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அதுலேயே ஒரு ஃபியர் வந்துடும். அந்த ஃபியரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதனால் வெளியில் போய் யாரு கூடயாவது பேச ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிடும். இவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, இவங்க நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி என்ன சொல்லுவாங்க, நம்ம பிஹேவியரை பற்றி என்ன சொல்லுவாங்க, இதில் ஒரு ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி யார்கிட்டையுமே மொபைல் ஃபோன் கிடையாது. அவங்க பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட் வழியாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க பீப்புளை பார்ப்பாங்க, அவங்க கூட பேசுவாங்க, அது மூலயமா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அளவான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க பிரெயின் அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பட் இப்போ இருக்க டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எத்தனை ரீல்ஸ் பார்த்து முடிக்கிறோம், எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக நம்ம பிரெயினில் வரப்போ நம்ம பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பிரெயினால் ரியாக்ட் பண்ண முடியறதில்ல, அதை ப்ராப்பராக திங்க் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறதில்ல. இதனாலேயே அவங்க பிரெயின் கொஞ்சம் ஹெவியாக மாறும்னு சொல்லலாம். இப்போ நம்ம பிரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ் மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வருதோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் ஹெவி ஆகிடும். அதை நம்ம ப்ராப்பராக நம்ம தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம பிரெயினோட திங்கிங் கெப்பாசிட்டி அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும். இதனால நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ண முடியாததுனால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ், முக்கியமாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம். லைஃப்பில் சின்ன கஷ்டங்கள் நடந்தால் கூட, ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் தவறாக போனால் கூட அதுக்கு ஓவர் ரியாக்ஷன், நான் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் வாட்ஸ்அப் ஸ்டோரியில் சேடாக வைக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வி ஆர் கோயிங் அப்படியே ஃபுல்லாக பேக்கப், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இளைஞர்கள் போகிறாங்க. ஆமாம் ப்ரோ, அது ஒரு முக்கியமான ரீசன். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஸ்டாஃப் என்னை திட்டாங்க, நான் இதில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காமன் தான், அது எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கிறது தான். பட் இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம இதை ரொம்ப அதிகமாக ஓவர் ரியாக்ட் பண்ணி இதை கொண்டு போகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாகுது.
நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையே அவங்க வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு மற்றவங்ககிட்ட நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறதுனாலேயே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த யூனிவர்ஸ் நம்மளோட தாட்ஸை வச்சு தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு சாதாரண ஒரு விஷயத்துக்குலாம் டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு பேசுகிறதுனால அவங்க லைஃப் நல்லாவே இருந்தாலும் அவங்க இதனாலேயே டிப்ரெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. அவங்க மைண்ட் செட்டே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கும். அவங்க ஒரு நல்லதுலேயும் ஒரு 90% நல்லது இருக்கும், ஒரு 10% அதில் ஒரு கெட்டது இருந்தால் கூட அந்த கெட்ட விஷயத்தையே பெருசு பண்ணி அதையே வச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எவ்வளோ நல்லது நடந்தாலும் அதை மறைச்சிட்டு இந்த கெட்டதை மட்டுமே தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயும் நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. நிறைய பேர் இதை வந்து ரியலைஸ் பண்ணாதனாலே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதை ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி இருக்குது, பதட்டம். ஏன்னா எனக்கு கூட இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது நான் காலேஜ் படித்ததுக்கும் ஆஃபீஸ்க்கும் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து என்னை எப்பயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பதட்டத்திலே வச்சுருந்துச்சு. எப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் நான் வந்து என்னுடைய ஃப்ரீ ஆஃப் மைண்டில் செய்யவே முடியும். இதோ அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோன்னு சொல்லி எனக்குள்ளே ஓவர் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நான் அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது, அப்போ நான் ஜஸ்ட் 22 இல்லை போய் செக் பண்ணும்போது அவங்க எனக்கு பிபி செக் பண்ணிவிட்டு, தம்பி உனக்கு என்ன பிபி இருக்கா அப்படின்ட்டாங்க. எனக்கு சீரியஸாக எனக்கு அப்போ ரியலைஸ் ஆச்சு, சார் நம்ம வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் தான் 8 மணி நேரம் இருக்கும். அந்த 8 மணி நேரமும் நம்ம கான்செப்டில் படத்தில் இருந்து என் மைண்ட் எப்படி ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க பிபி இருக்குன்னு சொன்னோன்னே அந்த மூமெண்ட் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வந்து லைஃப்பை பாட்டமாக இருக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களை ஏற்றுக்கணும். அதே மாதிரி திட்டுறதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும், நம்ம ஆட்டுக்கு எடுத்துக்கணும், வேலை செய்கிற இடத்துல நடக்கிற திட்டுகளை ஏற்றுக்கணும் அப்படின்ற ரியலைஸ் பண்ணேன். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா, மேனேஜர் திட்டா அப்படின்னு வேலையை விட்டு ஜஸ்ட் என் கூட லைட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஆட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு எல்லாத்துக்கும் ஹர்ட் ஆகிடுறாங்க. அப்படி ஹர்ட் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹர்ட் ஆகிற ப்ராசஸ்லேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர, எதையுமே நம்ம வந்து ஹர்ட் ஆகாமல் எப்படி எல்லாத்தையுமே ஒரு நார்மலாக அப்படி பார்க்கறது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ப்ரோ, மெயினாக ஆங்ஸைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டினியூஸாக பயத்துலேயே இருப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா, அவங்க யாருமே நம்மளை நோட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க ஓன் லைஃப்பில் அவங்க வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. இப்போ நான் இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதுல என் ஃபோக்கஸ் இருக்காது. உங்கள் கூட தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாருமே. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இருக்க டாஸ்க்கு மேனேஜர் திட்டுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் போகிறப்போ நம்ம தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்போமோ அப்படின்னு யோசிப்போம். எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். பட் ரியாலிட்டியில் அந்த மாதிரி இருக்காது. நம்ம இதை புரிஞ்சிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த விஷயத்துலேருந்து வரலாம். மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாதது ஒரு ரீசன். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காது. கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேசஸ் போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபியராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போனோன்னா யாராவது நம்மக்கிட்ட பேசுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் வந்து வரும். நம்ம அவங்கக்கிட்ட போய் ப்ராப்பராக ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாது. அவங்க பேசினாலும் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ஒரு மாதிரி ஷையாக ஒரு பதட்டத்தோடையே நம்ம இருந்துட்டு இருப்போம். பட் நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது மூலயமாவும் இந்த ஆங்ஸைட்டி விட்டு வெளியில் வரலாம். பட் மெயினாக என்னென்னா, மற்றவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு பையன் மெசேஜ் பண்ணான், அப்புறம் எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃபு, கரெக்டாக எழுதலைன்னா ஒரு திட்டுவார், அடிப்பார், நிறைய இம்போஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் வந்துட்டு 2 விஷயம் சொன்னேன். ஒரு கோட் இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார்மை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா ஸ்டார்ம் நம்மளை தாண்டி போயிடும். இதே தான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்துட்டு சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு போனான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த டெஸ்ட் எழுதிட்டு ப்ரோ நான் ஃபெயில் ஆகிடுவேன் கண்டிப்பாக, என்னை வந்துட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, என்னால் இதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். நான் சொன்னேன் ஒரு 5 days வெயிட் பண்ணு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். பட் அந்த எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாங்க, அவன் அதே மாதிரி ஃபெயில் ஆனான். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாஃப் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 days அவன் அதை மறந்துட்டான். நான் வந்துட்டு எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டப்போ, இல்லை ப்ரோ அது அவங்க திட்டினாங்க அவ்வளோதான், நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது நார்மலான ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பெருசாக பார்க்குறோம் அப்படின்றதுல தான் நம்ம லைஃப் இருக்குது. இதே வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்றா நல்லா படித்து அந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கி அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கலாம்.
இது ஒன்று. இல்லாட்டி அந்த ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது ஓகே, திட்டுறாங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதை விடுறோன்னா அது நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் ஒரு 2 நாள் அது நம்ம மைண்டில் இருக்கும். அப்புறம் நம்ம நார்மல் ஆகிடுவோம். இதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். எப்போவுமே வந்துட்டு எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து ஒரு லெசனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்கலை, அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம படித்தோன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் நமக்கு வராது, இதுலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே தேட ஆரம்பித்தோன்னா நம்ம ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். உங்கள் வீடியோஸ் நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. நம்ம புது விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அதில் டவுட் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு நிறையா இருக்குது, நிறையா விஷயங்களும் இருந்து. இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், அந்த இம்போஸ்டர்ஸ். இப்போ நம்ம பண்ணுற விஷயங்களில் டவுட்ஸ் வருது அப்படின்னா, இப்போ நானும் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எனக்கும் வந்துட்டு இந்த கேமரா கான்ஃபிடென்ஸ்லாம் கிடையாது. நானும் வந்துட்டு சரி இது போடலாமா, நம்ம போட்டோன்னா நம்மளை பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது. ஆனால் இதில் வந்துட்டு நிறைய க்ரியேட்டர்ஸ் நம்ம பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகும். அவங்கக்கிட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சரி நம்மளும் வீடியோ போட்டோம்னா இந்த அளவுக்கு வரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸே போகாது, ஒருத்தர் 2 பேர் தான் பார்ப்பாங்க, லைக் சுத்தமாக வராது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கப்போ நமக்குள்ளேயே ஒரு டவுட் வரும், நம்ம போடுற வீடியோஸ் யாருக்கும் பிடிக்கல போல், அல்காரிதம் வந்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் டவுன் பண்ணுது, நம்ம இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஆனால் நம்ம யோசித்தோன்னா எல்லா க்ரியேட்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாத்தில் வந்து 0ல் தான் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு முன்னாடி போகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வரும். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ பெரிய யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம லைஃப்பில் அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போவோன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 50K கூட மாறும், அது நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அந்த பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்போ நம்ம அந்த ப்ராசஸில் தான் ட்ரஸ்ட் பண்ணணும், அதில் தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணுறோன்னா அதில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த ப்ராசஸை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதனாலேயே டெய்லியும் வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன்ற அந்த ஒரு எஃபோர்ட்டை நான் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ரிசல்ட்டை பற்றி தெரியாது. இன்றைக்கி சரி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, நாளைக்கே வந்துட்டு வியூஸ் போல் கம்மியாக இருக்குன்னாலும் எனக்கு அதை பற்றி பெருசாக வரி பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நான் பெரிய இடத்துக்கு வருவேன்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு முன்னேறி போக முடியும். அது ஒரு நமக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவே இருக்கும். நிறைய பேர் இப்போ ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, அதாவது விஷுவலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்மளே அதை விஷுவலைஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது பண்ண போகிறோம், இந்த வேலையில் இது பண்ண போகிறோன்ட்டு நம்ம நமக்குள்ளேயே விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்ணலாம்னாலும் நம்ம மைண்ட் அதுக்கு ரெடியாக இருக்கும். வேறல்ஸ் நான் ஒரு இது கேட்கும்போது நான் ஒரு கேள்விப்பட்டேன், ஒருத்தனை வந்து செஸ்ஸு ஒரு ஜெயிலில் ஒருத்தர் வந்து செஸ் ஆட விட்டாங்க, இன்னொருத்தரை வந்து நீ செஸ் ஆடுறதா விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 மாதம் ஒருத்தர் ஜெயிலில் செஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு 6 மாதம் இன்னொருத்தர் அந்த செஸ் ஆடுறத விஷுவலைஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட செஸ் போர்டு கிடையாது, செஸ் கிடையாது, ஜஸ்ட் விஷுவலைசிங். 6 மாதம் கழிச்சு அந்த 2 பேரையும் காம்படிஷன் கொடுக்கும் போது 2 பேரும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிகாஸ் அவர் வந்து இந்த விஷுவலைசேஷன்லேயே கெப்ட் ஆஃப் வினிங், அவரை வின் பண்ண போகிறேன், இப்படி இருக்க போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷுவலைசேஷனுக்கு ஆக்சுவலி பவர் இருக்கா? விஷுவலைசேஷன் வந்து ஒரு பயங்கரமான பவர் இருக்கா? ப்ரோ, இந்த விஷுவலைசேஷன் வந்து உண்மையான கான்செப்ட் தான். என் லைஃப்லேயுமே நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு இது 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த விஷுவலைசேஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். இதை கேட்குறப்போ எங்கள் ஸ்கூலில் எங்கள் கிளாஸில் வந்து எல்லாருமே சிரித்தோம். நம்ம யோசித்தோன்னே எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து அப்போ யாருமே நம்பலை. அண்ட் லேட்டர் நான் வந்து இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி புக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு இதுலேயே வந்து ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், நானும் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வே, நம்ம லைஃப்பில் வந்துட்டு மோட்டிவேட்டடாக நல்ல வேலை செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விஷுவலைசேஷன் ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, நம்ம என்ன ஆக போகிறோம், நம்ம லைஃப் கோல் என்ன, நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி வாழுவீங்க அப்படின்றத நம்ம இப்போவே இமேஜின் பண்ணி பார்க்குறது தான். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம இதை டே பை டே வந்து இதை இமேஜின் பண்ணுறப்போ இந்த யூனிவர்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நம்மளோட ட்ரீம்ஸ், நம்மளோட விஷுவலைசேஷன் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட தாட்ஸும் அதுக்கு அலைனாக தான் வந்து வரும்.
இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோனாலும் நம்ம ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறப்போ யூனிவர்ஸ் அது எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கும். இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயம் தான் வரும். இப்போ நம்ம கிரிக்கெட் பற்றி பார்க்குறோன்னா நமக்கு கண்டினியூஸாக கிரிக்கெட் வீடியோஸாக தான் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸும் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட தாட்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கோ அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம லைஃப்லேயும் நடக்கும். நம்ம பாசிட்டிவாக எதை யோசித்தாலும் நம்ம ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி எதை யோசித்தாலும் இது வந்துட்டு நடக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது லக்ஸரியான காரை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரோட்டில் பார்க்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கார் யோசிச்சு பாருங்கள். அது வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட வரும். ஒன்றா யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அந்த காரை பற்றி பேசுவாங்க, இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு அந்த காரோட ஃபோட்டோ வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த காரோட யூனிவர்ஸ் உங்களை லிங்க் பண்ணிகிட்டே இருக்கும். காருன்னு கிடையாது, நீங்கள் எதை யோசித்து பார்த்தாலும் யூனிவர்ஸ் உங்களை அதோட ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் ரிச் ஆகணும்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிச் ஆகிறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும், என்ன ஹேபிட்ஸ் வேணுன்றத யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஷேப் பண்ணிகிட்டே வரும். இப்போ நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை விஷுவலைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிறத கூட ஈஸியாக முடிக்க முடியும். இந்த மாதிரி விஷுவலைசேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பவர் இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று கேட்குறேன். நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறது காடை மென்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை காட் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்? யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் எதை மென்ஷன்? இது சில பேர்த்துக்கு வந்துட்டு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடவுளாக அந்த யூனிவர்ஸை வந்து இமேஜின் பண்ணிக்குவாங்க. பட் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒருத்தங்க வந்து இந்த யூனிவர்ஸை வந்து பிலீவ் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் சம்திங் பவர், நம்மளால் பார்க்க முடியாது. கடவுளும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தானே. அதனால் இதை வந்துட்டு சில பேர் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க, சில பேர் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதை நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் தேர் இஸ் சம்திங் மேஜிக்கல் பவர். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கும். எல்லாமே நம்ம தாட்ஸை டிபெண்ட் பண்ணி தான். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் நிறைய பேத்துக்கு வந்து புரியது கிடையாது. என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, நான் சோகமாக இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் புலம்புவாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக உங்களோட தாட்ஸை மெயின்டைன் பண்ணாததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதே ஜென்ரேஷன் விட நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், நிறையா நம்ம சும்மா போய் உட்காந்துட்டு யோசிக்கிற மாதிரி நிறைய இடங்களும் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை போட்டு யாருக்கிட்ட நம்ம போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்குங்களா, ஹாப்பியாக இருக்கு. 100 பேர் நம்ம கேட்டோன்னா 99 பேர் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நமக்கு கிடைச்சாலும் நமக்கு ஏன் அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது? ஒரு ஹியூமன் மைண்ட் செட் வந்து ஒரு நாளும் ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு பைக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு காரை கொடுத்தோன்னா நம்ம லக்ஸரியான கார் வேணும்னு தான் யோசிப்போம். நம்மளோட மைண்ட் செட் வந்துட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம லைஃபுக்கு இது முக்கியமாக தேவையா, நம்ம ஏன் இந்த விஷயம்லாம் பண்ணுறோம்? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கார் வச்சுருந்தா தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை மதிப்பாங்க அப்படின்றதுக்காக யோசிக்கிறோம். நம்ம கார் வாங்குறது தப்பு கிடையாது, நம்ம சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது என்றைக்குமே தப்பு இல்லை. பட் இதை வச்சுருந்தா தான் மற்றவங்க என்ன மதிப்பாங்க, இது இருந்தால் தான் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக எந்த விஷயம் பண்ணாலும் அது 100% தப்பு தான். அதுக்காக நீங்கள் ₹1 செலவு பண்ணாலும் அது தப்பு தான். பட் உங்கள் ஓன் யூஸுக்காக எனக்கு ஒரு கார் வேணும், இந்த காரு தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்துட்டு ஆடி கார் தான் வேணும், பென்ஸ் தான் வேணும், எனக்கு இது தான் பிடிக்கும், எனக்கு இது ஓட்டினா தான் சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் அதுக்காக 4 கோடி 5 கோடி ரூபா செலவு பண்ணாலும் அது தப்பே கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பினஸ் நம்மளை சுற்றி தான் இருக்கும். இந்த வேஸ் நம்ம அந்த ஹாப்பினஸை எப்படி பார்த்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம அதை திங்க் பண்ணாமல் என் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு மட்டும்தான் ஃபீல் பண்ணுறோமே தவிர அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம அதை யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம லைஃப்பில் பாதி பிரச்சனை இருக்காது. என் வாழ்க்கையில் இங்கே நான் போனேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு இது கிடச்சிச்சுன்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்து நீங்கள் சும்மா இந்த கார் எனக்கு வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், இந்த சிஸ்டம் வாங்கினா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி
ஒரு மெட்டீரியல் திங்ஸ் மேலே நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம குறிக்கிறோமோ, நம்ம சந்தோஷம் பெருசாக இல்லாமல் இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷன்ற மாதிரி மெட்டீரியல் திங்ஸ் மேலே கொடுக்கறதுனால தான் நம்ம யாருக்குமே அந்த ஹாப்பினஸ், ரியல் ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரோ அப்படி கிடையாது. இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து நம்ம வே ஆஃப் லிவிங் தான். ஹாப்பினஸ் நம்ம வந்து ஒரு பொருள் மேலே வந்துட்டு டிபெண்ட் பண்ண முடியாது. எனக்கு இது இருந்தால் தான் ஹாப்பினஸ்னு கிடையாது. நீங்கள் அதுக்கு வேறு விஷயத்தில் கூட உங்களால் ஹாப்பினஸ் எடுக்க முடியும். நம்ம அந்த ஹாப்பினஸ்ன்றது நம்மளோட டே பை டே லிவிங்கில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, எனக்கு இது கிடைக்கல, பட் எனக்கு இது கிடச்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு கார் கிடைக்கல, அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு கார் இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம அடாப்ட் பண்ணோனாலே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைஃப்பில் பெருசாக நம்ம யோசிக்கிறதுன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான். நமக்கு நீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் நம்ம 100% எதிர்பார்க்க முடியாது. அது வரும், வராமலேயும் போகலாம். இதே நம்ம நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றது யோசிக்கணும். இப்போ ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா மினிமலிசம்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு தேவையான ஒரு விஷயத்த மட்டும்தான் வச்சுக்குவாங்க. இப்போ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோன்னா ஒரு 4 டிஷர்ட்டு 4 ஜீன்ஸு அதே தான் திருப்பி ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த புது செட்டு வாங்குவாங்க. அவ்வளோதான் இருக்கும். இப்போ அவங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பிளேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஒரு வேளை இது தேவைப்படலாம், இல்லை பார்க்க அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வீடு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இப்போ உங்கள் வீட்டிலேயே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எவ்வளோ பிளேட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு? நிறையா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என் வீட்லேயே நிறையா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்து வைக்கிறப்போ அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்து மாறும். அது என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக கிடைக்காது. நம்ம வந்து இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு டெம்பரவரியாக அதை வாங்கிட்டு வந்துடுவோம். பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு யூஸே இருக்காது. நம்ம அதை எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு வச்சுருப்போம். அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வச்சுருப்போம். அதை ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணாதப்போ அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். சரி, இதை வாங்கினமே யூஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம லைஃப்பில் இருந்து நம்மளால் எது வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம லைஃபுக்கு என்ன தேவை, ஒரு நல்ல கெரியருக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எப்போ ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும். நம்ம கிளியரான திங்கிங் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஒரு கேட்ட கேள்வி நான் வந்து கேட்குறேன். என்னன்னா, டிசிஷன்ஸ் இங்கே சில பேரால் எடுக்க முடியல. ஒரு வேலையில் இருக்காங்க, இன்னொரு வேலைக்கு சூஸ் ஆகிறதா, இந்த வேலையில் இருக்கிறதா அப்படின்ற இந்த டிசிஷன் எடுக்கிறதே அவங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ஒரு 1 வீக் 2 வீக் அதை பற்றி யோசிச்சு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணுறதா அந்த டிசிஷன் எடுக்கிறதுல கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு கூட நம்ம ஒரு புது டிசிஷன் எடுக்கும் போது அந்த டிசிஷன்லாம் நமக்கு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. அதை எப்படி நம்ம கிளியராக ஒரு டிசிஷன் எடுக்கணும்? ப்ரோ, டிசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஏன் டவுட் வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அதோட அவுட்கம் தெரியாது. இப்போது நான் இதே வேலையிலே இருந்தேன்னா நம்ம வந்துட்டு நல்ல லைஃப்பில் வாழ முடியுமா, இல்லை வேறு வேலைக்கு நான் மாறினேன்னா அவங்க நல்லா வாழ முடியுமா அப்படின்னு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்கள நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன், சப்போஸ் அங்கே எனக்கு வேலை செட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? இதே இடத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், இப்போ அங்கே போனேன்னா எனக்கு லைஃப் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயம்தான். அந்த பயத்தினால தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் எடுக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ சப்போஸ் நான் எடுத்து எனக்கு அந்த வேலை பிடிக்கல, எனக்கு அங்கே வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. பட் டிசிஷன் மேக்கிங்க்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு யார்கிட்டையாவது சப்போர்ட் கேட்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு ஐடியாஸ் கேட்டு இந்த மாதிரி நான் போகலான்ட்டு இருக்கேன், எனக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணலாம். குவாலிட்டி செக்னால் இப்போ நீங்கள் இருக்கிற வேலையில் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். இப்போ நீங்கள் அடுத்து போகலான் இருக்க வேலையில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு பார்க்கணும். எதில் பாசிட்டிவாக இருக்குது, எது ரொம்ப அதிகமாக பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். மெயினாக இது 2த்தையுமே நம்ம பண்ணுறப்போ நம்ம ஓரளவுக்கு 100% அக்யூரேட்டாக ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது. யாராலையுமே 100% முடியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் அவுட்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60-70% நம்மளால் இது பண்ணால் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இதுலேருந்து தள்ளிடுங்க, மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்கள்.
மெயினாக நான் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஜேர்னலிங் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அப்போ இருந்து நான் வந்து ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ஜேர்னலிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4 இயர்ஸ்லேயுமே நான் வந்துட்டு நோட்டில் எழுதி வைக்கிறீங்களா இல்லை ஃபோனில் எழுதிட்டு வரீங்களா? அதை நோட்டில் தான் ப்ரோ. நோட்டில் எழுதுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்மளால் என்ன யோசிக்கிறோமோ நம்ம மைண்டில் இருக்கிறது அப்படி எடுக்க முடியும். ஃபோன்லனா அது ஒரு டிஸ்ட்ராக்டட் மாறிடும். அதனால நான் வந்துட்டு நோட்டில் எழுதி வைக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அதை எழுதி வைக்கிறப்போ இன்றைக்கி டேயில் எனக்கு என்னென்ன நடந்ததுன்றதை நான் டீட்டெயில்டாக எழுதுவேன். இப்போ நான் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணேன், இதனால நான் வந்துட்டு இன்றைக்கி ஹாப்பியானேன், இதனால இன்றைக்கி வந்து நான் சோகமானேன், அந்த மாதிரி நான் வந்து டீட்டெயில்டாக எழுதி வைப்பேன். இப்போ நான் இதெல்லாம் வந்துட்டு எமோஷன்ஸு, நான் என்னென்ன ஹேபிட்ஸ் பண்ணேன், இன்றைக்கி நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணேன் எல்லாமே எழுதி வைப்பேன். இதை வீக்லி ஒன்ஸ் நான் எடுத்து பார்க்குறப்போ எதெல்லாம் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கு, எதெல்லாம் என்னை சோகமாக்குச்சுன்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நான் எதெல்லாம் என்னை சோகமாக்குச்சோ அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ அது ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போ அவங்க என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை வந்து ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கக்கிட்டேருந்து நான் தள்ளி போயிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா மெடிடேஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். நமக்கு வர கோவம், சோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். டெய்லி ஒரு 10 மினிட்ஸாவது மெடிடேஷன் பண்ணுன்றது என்னோட ஒரு சஜஷன். ஏன்னா அது நம்ம லைஃபுக்கு, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது வந்து பீயிங் செல்ஃபிஷ் அப்படின்னா செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் செல்ஃபிஷ் அப்படின்றது நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளையும் நம்ம கேர் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு 100% முக்கியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் தேவை, ஒரு சில விஷயங்கள் தேவைப்படாது. நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளை மற்றவங்க யாரும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நம்ம அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான். நம்ம என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு செல்ஃபிஷாக இருக்கணும். இப்போ நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, க்ளோஸான ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம்னு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு பிடிக்கும். அந்த பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம எந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருக்கோமோ அந்த அளவுக்கு மற்ற பீப்புள் நம்மளை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளால நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். இது 3ம் நான் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இதனால் வந்துட்டு செல்ஃபிஷ்னால் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ செல்ஃபிஷ்னால் நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை வச்சுக்கிறது, நமக்கு எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குதோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. நம்மளை தவிர யாருமே நம்மளை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை தான் நம்மளை பார்த்துக்கணும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறையா விஷயங்கள் மைண்ட் ஓப்பனிங்காக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் தேங்க்யூ ப்ரோ. நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சில்ல. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஷித் ராஜா சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து நம்ம யார்கிட்ட எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமலேஷ் சித்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.